அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. உங்களுடைய அனைவருக்கும் நன்றி. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம கிரகங்களுடைய வலிமை, கிரகங்களுடைய பார்வை, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். அதாவது தமிழ் மாதங்களும் ராசிகளும் அப்படின்றத நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். தமிழ் மாதங்கள், அதாவது இப்படி கட்டம் இருக்குது. இந்த கட்டம் நம்மளுடைய ராசி கட்டம். இதுதான் ராசி கட்டம். உங்களுக்கு தெரியும். இந்த ராசி கட்டத்துல இது பாத்தீங்கன்னா இது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இது மீனம். இதுக்கான மாதங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது இது இந்த சித்திரை மாசத்தை குறிக்குது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி, இது ஐப்பசி, இது கார்த்திகை, இது மார்கழி, தை மாசம், மாசி, பங்குனி. இப்படிதான் மாசங்களை இந்த ராசிகள் குறிக்குது. எதை வச்சு குறிக்குதுன்னா, சூரியன் எந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு சூரியன் மேசத்தில் இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம். உங்களுக்கு தெரியும், சித்திரை மாசத்தெல்லாம் வெயில் அதிகமா இருக்கும். இப்ப அடுத்து நம்ம வலிமை பார்க்க போறோம், சூரியனை பத்தி, ஒவ்வொரு கிரகத்தை பத்தி. அப்ப சூரியன் உங்களுக்கு மேசத்துல இருக்கும்போது அந்த மாசம் சித்திரை. சூரியன் இங்க இருந்தா வைகாசி, இங்க இருந்தா ஆனி, இங்க இருந்தா ஆடி, இங்க இருந்தா ஆவணி, இங்க புரட்டாசி, இங்க ஐப்பசி, இங்க கார்த்திகை. சூரியனுடைய இருப்பு தான் மார்கழி, தை, மாசி, பங்குனி. சூரியனுடைய இருப்பு எந்த ராசியில இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தயார். அப்ப ஒரு குழந்தையோட ஜாதகத்துல சூரியன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை எந்த தமிழ் மாசத்துல பிறந்திருக்கும்? ஆடி மாசத்துல பிறந்திருக்கும். அதே ஒரு ஜாதகத்துல இந்த இடத்துல இருந்ததுன்னா கடகம் ஆடியில பிறந்திருக்கும். அதே இதுல இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு என்ன, தை மாசத்துல பிறக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மீனத்துல சூரியன் இருந்ததுன்னா அந்த குழந்தை எந்த மாசத்துல பிறந்திருக்கும்? பங்குனி. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தா சூரியன் எங்க இருக்கோ அதை பார்த்து தமிழ் மாசத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கிலீஷ் மாசத்துக்கும் தமிழ் மாசத்துக்கும் ஒரு 15 நாள் வித்தியாசம். அது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இது பாத்தீங்கன்னா ஆங்கில மாதத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுல பாருங்க, நமக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி தான் நமக்கு சித்திரை முதல் நாள். அப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் பாதியும் மே பாதியும் இருக்கும். அப்படிதான் ஆங்கில மாதங்கள் கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு. ஸோ தமிழ் மாதங்களுக்கு இந்த மெத்தட்ல நீங்க ஜாதகத்தை பார்த்தோன்னா சூரியனுடைய இருப்பை வச்சு எந்த மாதத்துல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா ஜாதகம் எழுதியிருக்காங்க, அதான் மெயின். எழுதியிருக்க ஜாதகம் அட்லீஸ்ட் அதாவது சரியா இருக்கா? ஏன்னா சில ஜாதகங்கள்லாம் பார்க்க வர்றாங்க, பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நிறைய தப்புகள் இருக்கு. ஒரு நல்ல சீனியர்னு சொல்றாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னால ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன். அந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சனியில இருந்து ராகுல இருந்து பொதுவா லக்னம் மாறும். ஏன்னா லக்னம் ஒரு 2 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா சொன்னா கூட ஒரு 1.25 மணி நேரத்துக்கு அவங்களோட மாறும். அதே போல சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து தவிர அவர் இந்த பார்டர்ல வரும்போது கூட மாறும். ஆனா சனி, ராகு இதெல்லாம் சனி எல்லாம் நமக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கட்டத்துல இருந்து அப்ப அதெல்லாம் மாறுற அளவுக்கு ஜாதகத்தை தவறா எழுதி கொடுக்குற சம்பவங்களும் நடக்குது. அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப தவறா ஜாதகம் இருக்கும்போது பலனும் தவறா தானே இருக்கும். எப்படி நடக்கும்? நடக்காது. அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்கள அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்த்தா சரியா எழுதியிருக்காங்களான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால தமிழ் மாதங்களை இந்த சூரியனுடைய இருப்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து கிரகங்களின் பலம் என்ன? ஒரு கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பலத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்படி போடுவோம், இப்படியே போடுவோம். ரைட். உச்சம், ஃபர்ஸ்ட் பலம் வந்து உச்சம். உச்சம். அடுத்தது மூல திரிகோணம். திரிகோணம். அடுத்தது ஆட்சி. அடுத்தது ஆட்சிக்கு அடுத்தது நட்பு. அடுத்தது சமம். அடுத்தது பகை. அடுக்கடைசி நீச்சம். நீச்சம். ஒரு கிரகம் உச்சம் அடையும் பொழுது 100% அவங்க என்ன இருக்காங்க, பலம் வாய்ந்ததா இருப்பாங்க. இந்த இடத்துல பலம்னு அவங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. அந்த கிரகம் தன்னுடைய உச்ச பலத்துல இருக்குது. அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்றது ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்தது. சரிங்களா? அவர் பலமா இருப்பார். சரிங்களா? பலமா இருப்பார். நல்லதோ கெட்டதோ அவருடைய காரகத்துவங்கள் செய்வார், அவருடைய குணங்களை செய்வார். அடுத்தது மூல திரிகோணத்துல 80% பலமாக இருப்பார். 80% பலம் புரிந்தவரையா இருப்பார். ஆட்சியில 60% இருப்பார். அடுத்தது நட்பு நிலையில 40% பலத்துடன் இயங்குவார். சமம் 20% பலத்தோட இருப்பார். பகை 10% பலம். அடுத்தது நீச்சம் 0. அதாவது ஒரு கிரகம் உச்சமடையும் போது 100% இருப்பார். மூல திரிகோணத்துல 80%, ஆட்சி அடையும் பொழுது 60%, நட்பு வீட்டுல இருக்கும் பொழுது 40, சம வீட்டுல இருந்தாங்கன்னா 20, பகை வீட்டுல இருந்தாங்கன்னா 10%, நீச்சம் அடைஞ்சாங்கன்னா 0. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு இருக்குது, நீச்ச பங்கம் அப்படின்னுவாங்க. நீச்ச பங்கம்னுவாங்க. நீச்ச பங்கம் அதுதான் ஹையஸ்ட் 120, 120. இயற்கையை விட அதிகமான பலத்தோட இருப்பார். நீச்சமாய் பங்கம் ஆகிறது, நீச்ச பங்கம். ஓகேங்களா? ஒருத்தர் மயக்க நிலையில கிடக்கிறார். அவர் என்ன ஆகிறாரு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் தயாரானதுக்கு அப்புறம் ஒரு பலம் கிடைக்குது பாருங்க, அதுதான் நீச்ச பங்கம்ன்றது. சோ இப்படித்தான் இருக்கும் உச்சத்தில இருந்து நீச்ச பங்கம் வரைக்கும். சரிங்களா? இப்ப எந்த கிரகம் எங்க உச்சமடைவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, இதான் அவங்களுடைய பலத்தினுடைய வரிசைகள். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ராகு கேதுகளுக்கு கிடையாது. ராகு கேதுகளுக்கு வந்து அவங்க இருக்கிற வீட்டை பொறுத்து தான். அதனால மற்ற கிரகங்களுக்கு நம்ம எழுதி வைக்கோம். சரி, இப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், அடுத்தது புதன், குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு. அடுத்தது சுக்கிரன், அடுத்தது சனி. மொத்தம் 3, 4, 7. அந்த 2 பேருக்கும் எதுவும் கிடையாது. சரிங்களா? ரைட். அடுத்தது சூரியன். சூரியன் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டுல எப்படி இருப்பார், மேசத்தில் உட்காரும் பொழுது எப்படி இருப்பார்? சூரியன் உச்சத்தை அடைவார். சூரியன் உச்சத்தை அடைவார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நட்பு. சந்திரன் யாரையுமே பகையா நினைக்க மாட்டார். ஏன்னா அதனால தாயின்னு சொல்றதுனால அவர் யாரையுமே பகையாவே நினைக்க மாட்டார். சோ நட்பு. செவ்வாய் அவருடைய வீடு, ஆட்சி பெறுறார். இந்த வீட்டுல அவர் என்ன பண்றார், ஆட்சி பெறுறார். மூலத்திரிகோணம் இதே வீடுதான் அவருக்கு. 2 பலம் இதுல கிடைக்கும். அது எப்படி சார் கிடைக்கும்? 2மே ஒரே இதுல அப்படின்னா டிகிரி, அந்த ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, ஒரு மேச கட்டம்னா டிகிரி, இங்க இருந்து 0 டிகிரில இருந்து 30 டிகிரி வருது இல்லையா, இந்த டிகிரி வைஸ்
இந்த டிகிரிக்குள்ள இருந்தாங்கன்னா ஆட்சி, அதுக்கு மேல இருந்தா மூலத்திரிகோணம், அந்த மாதிரி அமைப்பு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது புதன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சமமா இருப்பாரு. இந்த புதன் வந்து மேசத்துல இருக்கும்போது சமம். அதாவது சமம்னா என்ன? எதிரியும் இல்ல, நண்பனும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சமம், பேசாம இருப்பாங்க. அடுத்தது குரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா நட்பு. சுக்கிரன் பகை, எரிச்சலா உட்கார்ந்துருப்பாரு. இங்க உட்காரும் போது ஒரு பகை, அவரை பகையா அந்த வீட்டை நினைப்பார், இந்த வீட்டுக்காரன பகையா நினைப்பார். சனி, இந்த இடத்துல சனி நீச்சம் அடைஞ்சிருவார், நீச்சம். சரிங்களா? அப்ப மேசத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஒரு ஜாதகத்துல, உச்சம் அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். சந்திரன் நட்பு. செவ்வாய் அவருடைய வீடு, செவ்வாயோட வீடு மேசம், ஆட்சியும் மூலத்திரிகோணம் அங்கடைகிறார். அந்த பலத்தை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி. அடுத்தது புதன் சமம், எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை. அடுத்தது குரு பாத்தீங்கன்னா நட்புல இருப்பாங்க. அடுத்தது சுக்கிரன் பாத்தீங்கன்னா பகை, சனி நீச்சம் அடைஞ்சிருவார். சரிங்களா? இப்ப அடுத்த வீடு மேசத்துக்கு அடுத்தது ரிஷபம். மேசத்துக்கு அடுத்தது ரிஷபம். ரிஷப வீட்டுல எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலத்தை பெறுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ரிஷபம், ரிஷபம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன் இங்க வந்து பகைத்தன்மை தான். அது ரிஷபம் வந்து சுபத்துவமான வீடு, சுக்கிரன் வீடா இருந்தா கூட அவர் ஒரு பகைத்தன்மையோட தான் இருப்பார். சந்திரன் இங்க உச்சம் அடைவாரு. இதுக்கு அவருக்கு மூலத்திரிகோண வீடும் தான், ரெண்டுமே அடைவார். ஓகேங்களா? சரி. செவ்வாய் பகை, புதன் நட்பு, அவருடைய நண்பர். குரு பாத்தீங்கன்னா அதாவது இவர் வந்து ஒரு பகைத்தன்மையோட தான் இருப்பார். ஏன்னா குருக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது, பகைத்தன்மையா தான் இருப்பார். அதாவது சமம்னு கூட வச்சுக்கலாம், இவர் பெருசா அது இல்லை, சமம். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி, அவருடைய சொந்த வீடு. இது சனிக்கு இது நட்பு வீடு, நட்பு வீடு. சூரியன் இந்த வீட்டுல பகைத்தன்மையோட தான் இருப்பாரு. சந்திரன் பாத்தீங்கன்னா உச்சமும் மூலத்திரிகோணம் அடைகிறாரு. செவ்வாய் பகைத்தன்மையோட இருப்பாரு. புதன் நட்புல இருப்பாரு. குரு சமம். அடுத்தது சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஆட்சி, அவருடைய சொந்த வீடு, சுக்கிரனுடைய வீடு தான் ரிஷபம். அடுத்தது சனியை பொறுத்த வரைக்கும் நட்பு வீடு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, அடுத்து ரிஷபத்துக்கு அடுத்தது மிதுனம். இது எதுக்கு சொல்லி தராங்கன்னா, ஒரு பலன் கணிக்கும் போது எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அதை வச்சுதான் அந்த கிரகத்தினுடைய பலன்கள் இருக்கும். அதுக்காகத்தான் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூரியன் மிதுனத்துல, அதாவது சமம்தான், சமம்தான். அதாவது மிதுனம் வந்து யாரோட வீடு? புதனோட வீடு, புதன் வீடு. சரிங்களா? இது வந்து புதன் வீடு, இது வந்து புதன் வீடு. புதனுக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும். ஆனா சூரியனை பொறுத்த வரைக்கும் ரைட், நட்பும் அதாவது ரொம்ப இதாகவும் இல்லாம சமமா இருப்பார். ரைட். சந்திரன் இங்க அவர் வந்து என்ன பண்ணுவாரு? நட்பா தான் நினைப்பார், யாரையுமே எதிரியா நினைக்க மாட்டார். செவ்வாய் சமம். புதன் அவரு தான் ஆட்சி, அவருடைய வீடு. குரு பகை, பிடிக்காது. அடுத்தது சுக்கிரன் நட்பு, சனியும் நட்பு. இந்த வீட்டுல சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் சமம், புதன் வந்து ஆட்சி, குரு வந்து பகை, சுக்கிரன் நட்பு, சனியும் நட்பாக இருக்கிறார். ரைட்டு. அடுத்தது மிதுனத்துக்கு அடுத்தது கடக வீடு. கடக வீடு, கடக வீடு, கடகம். கடகம் யாரோட வீடு? சந்திரனுடைய வீடு, சந்திரனோட வீடு. சரி. இங்க சூரியன் நட்பு தான், சந்திரன் ஆட்சி அடைகிறார், அவருடைய சொந்த வீடு. செவ்வாய் இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாகிறார், செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார். புதன் பகைனா பகை, கடும் பகை, பிடிக்கவே பிடிக்காது. சந்திரனை புதனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா சந்திரனுக்கு யாரையுமே பகை இல்லை. சரிங்களா? பகை. குரு உச்சமாகிறார், குரு வந்து கடகத்துல உச்சம் அடைகிறார். சரிங்களா? சுக்கிரன் அவர் பகையாத்தான் நினைப்பார், சூரியனையும் சந்திரனையும். சனி கடும் பகை, பிடிக்கவே பிடிக்காது சூரியனையும் சந்திரனையும், சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது. சூரியன் நட்பு, சந்திரன் ஆட்சி, செவ்வாய் இங்க நீச்சம் அடைகிறார்,
புதன் பிடிக்காது பகை. குரு வந்து உச்சமடைவார். சுக்கிரனுக்கும் பகை. சனி கடும் பகை, ரொம்ப கடுப்புல இருப்பார். இந்த வீட்டுல இருந்தாருன்னா கடுப்புல இருப்பார். சரிங்களா? அடுத்து நாம பார்க்கக்கூடியது என்ன வீடு? யாரோட வீடு? சிம்மம், சூரியனுடைய வீடு. சிம்மம் சூரியனுடைய வீடு. சிம்மம் 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 யாரு? சூரியன் வீடு. சூரியனோட வீடு பாத்தீங்க அப்படின்னா சிம்மம் சூரியன் வீடு. சூரியன் இங்க ஆட்சி, இங்கதான் மூலத்திரிகோணம், அங்கதான் மூலத்திரிகோணமும் இதே வீட்டுல அடைவார். சந்திரன் நட்பு. செவ்வாய் புதன் இது இந்த மூணுமே இந்த வீடை ரொம்ப நேசிப்பாங்க, அதிநட்புல இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சது செவ்வாய்க்கு, புதனுக்கு, குரு மூணுத்துக்குமே இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். பகை, இது கடும் பகை, கடுமையான பகையா இருப்பார். சரிங்களா? சிம்மம் பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு, சந்திரனுக்கு அது நட்பு வீடு, செவ்வாய் புதன் குரு இவங்க அத்தனை பேத்துக்குமே இது ரொம்ப அதிக நட்பு, ரொம்ப விரும்பி இருக்கு. இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. சுக்கிரன் பகை, சனி பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ஜாதகத்துல சூரியனும் சனியும் பார்த்துக்க கூடாது, இணையக்கூடாது. அப்படி இணையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் என்ன ஆகும்? பகை உண்டாகும். ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து குருவின் பார்வையோ சுக்கிரனுடைய இணைவோ இல்லாம இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது? குழந்தைங்களுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு இது அமைச்சு கொடுத்துரும். சரி, சிம்மத்துக்கு அடுத்தது இருக்கிறது கன்னி வீடு. கன்னி வீடு, இந்த கன்னி வீடு பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரு சமமா தான் நினைப்பார். சந்திரன் நட்பா தான் நினைப்பார். புதன் வீடு, இது யாரோட வீடு? இதுவும் புதனுக்கு வீடு, புதன் வீடு. சரி, செவ்வாய் சமம். புதன் இங்க வந்து இவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். புதன் மட்டும் ஒரே வீட்டுல 3 அடையுது பாருங்க. 3 பலம் எது? கண்ணியில இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்தது குரு பகை. சுக்கிரன் நட்பு, அந்த இடத்துல நீச்சம் ஆயிடுவார். நீச்சம். சுக்கிரன் வந்து தன்னுடைய நண்பன் வீட்டுல நீச்சமாவார். செவ்வாய் தன்னுடைய நண்பனான சந்திரன் வீட்டில் நீச்சமாயிடுவார். சனி இதுல வந்து நட்பு. சரிங்களா? சூரியன் சமம், சந்திரன் நட்பு, செவ்வாய் சமம், புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3 பலத்தை அடைகிறாரு. குரு பகையாத்தான் நினைப்பார். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருவாரு. சனி நட்பு. ஓகேங்களா? அடுத்தது கன்னிக்கு அடுத்தது துலாம் வீடு. இந்த துலாம் வீடு யாரோட வீடு? இது சுக்கிரன் வீடு. இது சுக்கிரனுடைய வீடு. இந்த வீடு சுக்கிரனுடையது. சுக்கிரன் வீடு பாதிக்கக்கூடாது. காரணம், காலபுருஷத்தின் 7ஆம் வீடு. நேசம்தான் முதல் வீடு. துலாம் வந்து 7ஆம் வீடு. இது வந்து பாதிக்கக்கூடாது. பாதிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா திருமண உறவுகள் வாழ்க்கையில பாதிப்பு இருக்கும். அதாவது இது வந்து பொது பலன். திரும்ப ஒரு குருவின் பார்வை சுக்கிரன் அந்த மாதிரி ஒரு சுபத்துவமா இருந்துச்சுன்னா மாறும். பொதுவா துலாம் பாதிக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது சூரியன். இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சிருவார். சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சிருவார். அடுத்தது சந்திரன். இந்த இடத்துல சந்திரன் சமம், அவரு எப்பவுமே எல்லாருக்கும் நட்பு தான். செவ்வாய், இந்த இடத்துல செவ்வாய் பகை. புதன் நட்பு. குரு பாத்தீங்கன்னா பகைத்தன்மையா தான் இருப்பார். ஏன்னா இவருக்கு அவருக்கும் ஆகாது, பகைத்தன்மையா இருப்பார். சுக்கிரன் ஆட்சி பெறாரு. மூலத்திரிகோணம் அடைகிறார். இது ரெண்டுமே அதாவது 7ஆம் துலாம் வீடு பாதிச்சா திருமண வாழ்க்கை கசக்கும்ன்றது பொது விதியை விட விதிவிலக்குகள் அதிகம் சாஸ்திரத்துல இருக்குது. அதனால துலாம் வீடு பாதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. அதுக்கு மாற்று விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. பொதுவா சொல்லுவாங்க. ஏன்னா துலாம்ன்றது சுக்கிரன். பொதுவா சுக்கிரன் தான் துணை சம்பந்தப்பட்டது,
காமம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் தானேங்க. அதனால சுக்கிரன் பொதுவாகவே சுக்கிரனுடைய 2 வீடுகளும் பாதிக்கக்கூடாது, குருவினுடைய 2 வீடுகளும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா குரு குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தை செல்வங்களை கொடுக்கிறவரு, சுக்கிரன் இந்த மாதிரி துணை திருமண வாழ்க்கை பந்தங்களை குறிக்கக்கூடியது. அதனால பொதுவாகவே சுக்கிரனும் குருவும் ஒரு ஜாதகத்துல பாதிக்கக்கூடாது. பாதிச்சிருந்தா அதுக்கு மாற்று விதிவிலக்குகள் இருக்கு. நீச்ச பங்கம் இருக்குது, நீச்சம் ஆயிடுச்சுன்னா நீச்ச பங்கம் அமைப்பு இருக்குது, அப்புறம் ஒரு சுபரோட பார்வை இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா சனி. இந்த சனி இங்க துலாத்துல உச்சம் ஆவார். இங்க சனி தன்னோட உச்சம் அடைவார். சரிங்களா? ரைட். துலாம் வீடு சூரியன் இங்க நீச்சம் அடைகிறாரு. அடுத்தது சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் நட்பு, குரு பகைத்தன்மையோட இருப்பாரு. பகைத்தன்மைக்கும் பகைக்கு என்ன சொன்னா இருக்காது, அதாவது எரிச்சலா இருப்பாங்க. ஏன்னா குருக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத வீட்டுல ஒருத்தவங்க நின்னா எப்படி இருக்கும், எரிச்சலா உட்காந்துருப்பாங்க, எப்படா கிளம்புவோம். அந்த மாதிரி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மூலத்திற்கோட வீடு, சனிக்கு இது உச்சம். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது எந்த வீடு? விருச்சிக வீடு. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துல யார் யார் எவ்வளவு பலம் அடைவார்கள்? விருச்சிகம் பாத்தீங்கன்னா யாரோட வீடு? இது செவ்வாயின் வீடு. ரைட்டு. சூரியன் நட்பு, சந்திரன் இங்க நீச்சமாயிடுவார். செவ்வாய் ஆட்சி. சரிங்களா? செவ்வாய் இங்க ஆட்சி. புதன் சமமா இருப்பாரு. குரு நட்பு, சுக்கிரன் பகை, சனி பகை, சனியும் பகை. சரிங்களா? சூரியன் இந்த இடத்துல நட்பு, 2 வீடுதான் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. சந்திரன் இந்த இடத்துல நீச்சம் அடைவார். சந்திரன் வீட்டில் செவ்வாயும், செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் நீச்சம் அடைவார்கள். அடுத்து செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு. அடுத்தது புதன் பாத்தீங்கன்னா சமம், எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை. குரு நட்பு, சுக்கிரனும் பகை, சனியும் பகையா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீடு நமக்கு ஆகாதவன் வீடுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே. அடுத்தது விருச்சிகத்துக்கு அடுத்தது தனுஷு வீடு. தனுஷு வீடுன்னா யாரோடது? குரு. சரிங்களா? தனுஷு யாரோட? குரு வீடு. சரி. சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் இந்த இடத்துல புதன் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு? இவரு பகை. குரு ஆட்சி இங்கதான், மூலத்திரிகோணமும் இங்கதான். இருக்கிற வீட்டிலே ரொம்ப புனிதமான வீடு, ரொம்ப சுபத்துவமான வீடு தனுஷ் வீடு. அப்படின்னா என்ன சார்னா, இது ஒரு கோயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளு நினைஞ்சாலும் ஒரு அமைதியா இருக்கிறாங்க இல்லையா, தன்னுடைய குணங்களை எல்லாத்தையும் மறைச்சாங்க. தனுஷ் வீடு ரொம்ப ஒரு புனிதமான வீடு. ரைட்டு. காலபுருஷனின் 9ஆம் வீடு. சரிங்களா? அடுத்தது சுக்கிரன், இங்க பகைத்தன்மையோட தான் இருப்பாரு, அவருக்கு எரிச்சலா இருக்கும் இவர் வீட்டுல. அடுத்தது சனி பாத்தீங்கன்னா சமத்துலதான் இருப்பார். சரிங்களா? தனுஷ் வீட்டுல சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, புதன் பகையா ஃபீல் பண்ணுவாரு. குரு ஆட்சி மூலத்திரிகோணம் அடைவாரு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா பகைத்தன்மையோட ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு, ஏன்னா குருக்கும் சுக்கிரனுக்கு ஆகாது. சனி சமம். இங்க சனி தன்னுடைய வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பார் ரொம்ப இதா, ஏன்னா இது கோயில் அப்படின்ற அமைப்பு. சரி. அடுத்தது மகரம். சனியோட வீடு. ஓகேவா? சூரியன் கடும் பகையா ஃபீல் பண்ணுவாரு. இவர் எப்பவுமே இவர் என்ன பண்ணுவாரு? யாரையும் தான் நினைச்சுக்க மாட்டார், கடும் பகை. செவ்வாய் இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த இடத்துல உச்சம் அடைவாரு. செவ்வாய் மகரத்தின் உச்சம் அடைவாரு. இவர் பாத்தீங்கன்னா அதிநட்பு ரொம்ப நிற்பாரு. குரு இந்த இடத்துல நீச்சமாயிருவாரு. சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி. சனியோட சொந்த வீடு இல்லையா,
ஸோ சூரியன் கடும் பகையில எரிச்சல்ல உட்காந்துருப்பாரு. சந்திரன் யார் வீட்லயும் இது இல்லை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இங்க உச்சமாகிறார். புதன் அதிநட்பு, குரு நீச்சமாகிறாரு, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நட்பு, சனி ஆட்சி அடைகிறார். அதுக்கு அடுத்தது நாம பார்க்க போறது கும்பம். அடுத்து கும்பம் பார்க்க போறோம். கும்பம் கும்பம் இதுவும் சனியோட வீடு. சனி வீடு அடுத்தடுத்தே வந்துடும். சனி வீடு சூரியன் கடும் பகை. இவர் நட்பு தான், யார்கிட்டையும் இது பண்ணிக்க மாட்டார். செவ்வாய் இதுல செவ்வாய் பகையா இருப்பாரு. புதன் நட்பா இருப்பாரு. குரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரு சமம் அம்மா இருப்பாரு. சுக்கிரன் நட்பா இருப்பாரு. சனி இதுல ஆட்சியும் அடைவாரு. மூலத்திரிகோண வீடு சனியோட உச்சத்தாண்டகம் இந்த வீட்டுல இருக்கும். சனி ஒரு ஜாதகத்துல கும்பத்துல இருந்தாருன்னா கடுமையான இதுல இருக்கிறாருன்னு அர்த்தம், பலத்தோட இருக்கிறாருன்னு அர்த்தம். துலாத்துல உச்சம் அடைஞ்சா கூட இது சனியோட மூலத்திரிகோண வீடு, இங்க கடுமையான கொடுமையா இருப்பார். சரிங்களா? இதுல சூரியன் கடும் பகை, சந்திரன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் நட்பு, குரு சமமா இருப்பாரு, சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி மூலத்திரிகோணம் அடைவார். அடுத்தது கடைசியா இருக்கக்கூடிய கடைசி வீடு 12ஆம் வீடு என்னது அப்படின்னா மீன வீடு. மீனம் மீனம் யாரோட வீடு? குருவின் வீடு. குரு வீடு. ஓகே. சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு. இந்த இடத்துல இவர் நீச்சமே ஆயிடுவார், நீச்சம் அடைஞ்சிருவார். குரு ஆட்சி வீடு, சுக்கிரன் உச்சம். பாத்தீங்களா, குருக்கும் சுக்கிரனும் ஆப்போசிட் தலைவர்கள். ஆனா குரு வீட்டுல தான் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சனி இங்க பாத்தீங்கன்னா சனி சமம் தான். ஓகேங்களா? சமம் தான். உச்சமடைவார், இவரை நீச்சம் அடைவார். சரிங்களா? புதன் நீச்சம் அடைவார். அதாவது மீனத்துல சுக்கிரன் உச்சமாகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, புதன் நீச்சம் அடைகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா 12 வீடு. இந்த 12 வீடுல அப்போ ஒவ்வொரு வீடா நம்ம பார்க்க போறோம். அந்த ஒவ்வொரு வீட்லையும் பாருங்க, இங்க பாருங்க, இந்த 12ஆம் வீடு இது 1ல ஆரம்பிச்சு இது 12ல முடியுது. இது 12ஆம் வீடு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் வீட்டில் ஆரம்பிச்சு வாழ்க்கை 12ஆம் வீடு. 12ஆம் வீடுன்றது எதை குறிக்குது அப்படின்னா இது நம்ம தூங்கக்கூடிய இடம். சரிங்களா? படுக்கை அறையை குறிக்கக்கூடியது இது. அதனால தான் சுக்கிரன் அங்க உச்சமா இருக்காரு. ஏற்கனவே சுக்கிரனை பத்தி சொல்லியிருக்கேன். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல ரொம்பவும் பலவீனம் ஆயிடக்கூடாது. குருவும் அப்படித்தான், சுக்கிரனும் அப்படித்தான். 12ஆம் வீட்டுல உச்சம் அடைகிறது தெரியுதா? நம்ம கடைசியா படுக்கை அறையை குறிக்கக்கூடிய இடம் 12. சரிங்களா? அந்த 12ஆம் இடத்துலதான் அவர் உச்சமடைகிறார். அந்த உச்சமடைத்துல அறிவுத்தனத்துக்கு காரணமான புதன் அங்க என்ன ஆயிடுறார்? நீச்சமாயிடுறார். உங்களுக்கு காரணம் விளங்கும் நினைக்கிறேன். சோ புதன் நீச்சமாகிற இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறார். நீங்க சுக்கிரன் நீச்சமான இடத்துல பாத்தீங்கன்னா புதன் உச்சம் அடைஞ்சிருவார் கன்னியில. சோ அதுக்கு ரெண்டத்தையும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இதுதான் நட்பு, அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, பகை அப்படின்றது. இதெல்லாம் எதுக்காகன்னா ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, அதோட தசாபுத்தி வந்தா எப்படி செயல்படும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நாம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட், முடிஞ்சிச்சு. இதுதான் நம்மளுடைய பலம். கிரகங்களின் பலத்தை நாம என்ன பண்ணிக்கிட்டோம்? தெரிஞ்சுக்கிட்டோம். கிரகங்களின் பலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரகங்களின் பார்வை. இது ரொம்ப சிம்பிள் தான். கிரகங்களின் பார்வை, பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். பார்வையில பல விஷயங்கள் இருக்கு. கிரகங்களின் பார்வைகள். சரி, ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிருவோம். ஒண்ணும் இல்லை, ராகு கேதுகளுக்கு பார்வை கிடையாது. ஏன்னா அதுங்க ஒரு பச்சவந்தி கிரகம் மாதிரி, எந்த வீட்டுல உட்காந்துக்கோ அந்த வீட்டு ஓனர் மாதிரி போய் வீட்டை ஆக்குபை பண்ணிக்கிறது ராகு கேதுக்கள். சரிங்களா? இப்ப பொறுத்த வரைக்கும் இப்ப சூரியன் 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 சந்திரன்,
செவ்வாய், சூரியன், சந்திரன், செவ்வாய். அடுத்தது புதன், புதன், குரு, சுக்கிரன், சனி. 4 3 7 பேருக்குத்தான் பார்வைகள் உண்டு. பார்வைன்னா என்னத்தான்? அவங்களுடைய ஒளி ஒளி போய் ரீச் ஆகிறது தான் ஒளி இருக்க. அப்ப இந்த சூரியன் 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்கு. 7ஆம் பார்வை. இவங்களுக்கும் அதே 7ஆம் பார்வை. இவங்களுக்கு ஸ்பெஷல் பார்வை இருக்குது. இவருக்கு என்னென்ன பார்வை இருக்குன்னா 4 7 8ஆம் பார்வைகள். புதனுக்கு 7ஆம் பார்வை மட்டும். குருக்கு என்ன 5 7 9. சுக்கிரனுக்கு 7. சனிக்கு 3 7 10. சரி, இது என்ன சார் எழுதி போட்டுட்டீங்க? பார்வை பார்வை என்னன்னா ஒண்ணும் இல்ல. இந்த கட்டத்தை நான் போடுறேன் பாருங்க. எல்லாம் அந்த கட்டத்துக்குள்ள வந்துடணும். போட்டாச்சு. ரைட். இப்ப சூரியனை மட்டும் போடுவோம். சூரியன் இந்த இடத்துல இருக்கிறார். சூரியன் ஒரு ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்காருன்னா அவரு 7ஆம் பார்வை மட்டும் அப்படின்னு என்னன்னா தான் நிக்கிற இடத்துல இருந்து 1 2 3 4 5 6 7. சோ இந்த கட்டத்தை மட்டும் அவர் பார்வை, அவருடைய ஒளி இந்த இடத்துக்கு மட்டும் விழும். புரியுதுங்களா? இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு விடும். சப்போஸ் சூரியன் வேற இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் இப்ப கடகத்துல இருக்காருன்னு வைங்க. சூரியன் அவருக்கு நீர் ஈட்டாப்புல இருக்கக்கூடிய இந்த வீட்டை பார்ப்பார், மகர வீட்டை பார்ப்பார். அதுல இருக்க கிரகங்கள் மேல ஒளி விடும். அதுதான் பார்வை. புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது சந்திரனும் அதே மாதிரிதான். சந்திரன் தனக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியதை இங்க இருந்து இங்க பார்ப்பார். அங்க இருக்க கிரகங்கள் மீது அதனுடைய ஒளி விடும். ரைட். சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒளியை வச்சு பண்ணணும். ஏன்னா சந்திரனை பொறுத்து 2 குணம் இருக்கு. 2 குணம் இருக்குது. 2 குணம் தேய்பிறை வளர்பிறை 2 இருக்கு இல்லையா? அதனால சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒளியை வச்சு நம்ம பார்ப்போம். அடுத்தது யாரு? செவ்வாய். இப்ப செவ்வாய் இந்த இடத்துல இருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன 4 தான் இருக்கும் வீட்டுல இருந்து 1 2 3 4ஆம் இடம் இந்த இடத்த பார்ப்பார். அடுத்தது 7 எப்பவும் போல எல்லாருக்கும் உள்ள பொது. தான் இருக்கும் இதுல இருந்து 7 இது 4ஆம் பார்வை 7ஆம் பார்வை. அடுத்தது 8ஆம் பார்வையா இந்த இடத்தையும் பார்ப்பார். செவ்வாய் 4 7 8 பார்வைகள். சரிங்களா? 4ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அடுத்தது ஒவ்வொரு எங்க இருக்காங்களோ அங்கிருந்து எண்ணி 4, அங்கிருந்து 7, அங்கிருந்து 8, இது 7 8 8 இப்படி பார்ப்பாங்க. அடுத்தது செவ்வாய். இப்ப புதன். அடுத்தது யார் இருக்காங்க? புதனுக்கு ஒரே ஒரு பார்வை தானே. புதனை பொறுத்த வரைக்கும் புதன் இங்க இருக்கிறாரு. இங்க நேரா தனுஷ பார்ப்பார். இந்த இடத்துல இருக்கிறத பார்ப்பார். இங்க பார்ப்பார். இவருடைய பார்வை இந்த இடத்துல விடும். 7ஆம் பார்வை புதன். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைங்க. அந்த பார்வை பலன் அதுதான் ரொம்ப முக்கியம். எதையும் தடுக்கும் வல்லமை குரு கொடுக்கவும் செய்வார், கெடுக்கவும் செய்வார். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம முக்கியமா சொல்லிடணும். ரைட். இப்ப குரு இந்த இடத்துல இருக்காரு. இங்க போடுவோமா? குரு இங்க இருக்கிறார். இங்க இருந்து என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 5 1 2 3 4 5 இந்த இடத்த பார்ப்பார். குரு இந்த வீட்டை பார்ப்பார். அடுத்தது இதுக்கு நேர் 7ஆம் பார்வையா இந்த வீட்டை பார்ப்பார். அடுத்தது 8 9ஆம் வீடு இங்க பார்ப்பார். 7 8 9 இந்த வீட்டை பார்ப்பார். சரிங்களா? 7ஆம் வீட்டை அதாவது குரு இங்கிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பாரு. 6 7ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீடு இதுதானே 8 இந்த வீட்டை பார்ப்பார். 9ஆம் பார்வையா இது 9ஆம் பார்வை, இது 7ஆம் பார்வை, இது 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையில ஒரு பாக்ஸை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையில ஒரு பாக்ஸ், 9ஆம் பார்வையில ஒரு வீடை பார்ப்பாங்க. அது குரு. அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரே இதுதான். 7ஆம் பார்வை மட்டும்தான். தனக்கு எதிர்ப்பா 7ன்னா என்ன அர்த்தம்? 180 டிகிரின்னு அர்த்தம். நேர் எதிரா 180 டிகிரி. அது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு குரு இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப குரு இங்க இருந்து 7ஆம் பார்வையை இதை பார்க்கும்போது நேரா 180 டிகிரினா இந்த ஒரு இடத்துல இருக்காது. பாத்தீங்கன்னா குருவின் பார்வை பொறுத்த வரைக்கும் அதோட வழி குருவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் அப்படிதான். குருக்கு ஏன்னா இந்த இடத்துல உச்சமாகிறாரா, அப்போ இந்த பக்கத்து ஒரு 10 டிகிரி இந்த ஒரு பக்கத்து நல்லா ஷார்ப்பாவே அவருடைய ஒளி விழும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும் ஒளி. அடுத்தது சுக்கிரனை பார்க்கும். சுக்கிரன் எங்க இருக்கிறாரு, சுக்கிரன் இங்க இருக்கிறாரு. சுக்கிரன் இங்க இருக்கார். இங்க இருந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான். அடுத்தது சனிக்கு ஸ்பெஷல் பார்வை. 3 பார்வை இருக்கா, 3 பார்வைகள் இருக்குது. யாருக்கு, சனிக்கு. சனி இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சனி தான் நின்ற வீட்டுல இருந்து 3 1 2 3 இந்த வீட்டை பார்ப்பார். 7ஆம் பார்வையா இந்த வீட்டை பார்ப்பார். 10ஆம் பார்வையா இந்த வீட்டை பார்ப்பார். இது 10ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, இது 3ஆம் பார்வை. சரிங்களா, சரி. இப்ப எல்லாத்துக்கும் 7ஆம் பார்வை மட்டும் இருக்கு. இவங்களுக்கு செவ்வாய்க்கு, அடுத்தது குருவுக்கு, சனிக்கு, இந்த 3 பேத்துக்கு மட்டும், அதாவது இவங்க 2 பேரை விட்டுருங்க, சூரியன் சந்திரனை விட்டுருங்க. இந்த செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இந்த 5ல இவங்க 3 பேத்துக்கு மட்டும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பூமிக்கு உள்வட்டத்துலதான் இவங்க 2 பேர் இருக்காங்க. யாரு, புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. ஆனா நம்ம பூமியை விட்டு வெளிவட்டத்துல, அதாவது சூரிய வட்டப்பாதையில வெளிவட்டத்துல இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பார்வை இருக்கிறது. சரிங்களா, பார்வைகள் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, பார்வையோட விளக்கத்தை நம்ம அடுத்து ஜாதகத்தை கட்டத்தை போட்டு விளக்கும் போது ஒவ்வொரு பார்வைக்கு என்ன ஸ்பெஷல், 4ஆம் பார்வையில எவ்வளவு எஃபெக்ட், 7ல என்ன எஃபெக்ட், 8ல என்ன எஃபெக்ட் அப்படின்னு ஒவ்வொரு அதுக்கும் பார்ப்போம். சரிங்களா, பார்வைகள் நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா மாதம், தமிழ் மாதத்தை பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய பலம் எப்படி அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிரகங்களினுடைய பார்வைகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஒவ்வொரு லக்னம் நம்ம ஜாதகத்தில் இது வரைக்கும் நீங்கள் ராசி நட்சத்திரம் அப்படின்றதான் தெரிஞ்சிருப்பீங்க. லக்னம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சம்பவத்தை நம்ம இந்த வயசுல இது நடக்க போகுது, அதாவது இது நடந்துச்சு, இது நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நிர்ணயிக்கிறது லக்னத்தை வச்சுதான். ஸோ முக்கியமான டாபிக் அது. இந்த வாரம் அது போலான்னு பார்த்தேன். இது பார்த்துட்டு நம்ம போனா தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அப்போ ஒவ்வொரு பாகம் என்னென்ன நமக்கு தரும், அதுக்கு யார் யார் பொறுப்பு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், இணைச்சி பார்ப்போம். கிரகங்களையும் பாவகத்தையும் இணைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாவங்கள் 12 பாவங்களும் என்னென்ன கொடுக்குன்றதை பார்த்துட்டு நாம என்ன பண்ண போறோம், அடுத்து ஜாதகத்தை நான் ஒவ்வொரு ஜாதகமா போட்டு அந்த ஜாதகத்தை விளக்குறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா, அப்ப இந்த வீடியோல நம்ம கிரகங்களுடைய பலம், பார்வைகளை தெரிஞ்சுக்கிட்டோம், தமிழ் மாதங்களை பார்த்துக்கிட்டோம். இப்போ ஒரு ஜாதகத்தை திறந்து ஒரு குழந்தை சூரியன் எங்க இருக்குதோ அதை வச்சு தமிழ் மாதத்தை நாம என்ன பண்ணிக்குவோம், கண்டுபிடிச்சுக்குவோம். ஓகேவா, உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தெரிவிக்கணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.